வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட் பன்னீர் சாண்ட்விச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பன்னீர் வாங்கிட்டு நம்ம இதை போல் துருவி எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு மெலிசாக இது போல் துருவி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் 1, கொத்தமல்லி இதெல்லாம் சின்னதாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், வெங்காயம் அரிஞ்சு வச்ச வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக கலர் அப்படியே சேஞ்ச் ஆன பிறகு நம்ம தக்காளி இதெல்லாம் போட்டுக்கலாங்க. கூடவே தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுட்டு நல்லா வதக்கிடலாங்க. இப்போ தனி மிளகாய் தூள் அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இதுவும் நல்லா இதோடு சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கடைசியாக துருவி வச்சுருக்கிற பன்னீர் இதில் போட்டுட்டு நல்லா 2 நிமிஷம் நல்லா இப்படி பரட்டி விட்டுடலாங்க. கரண்டிலே நல்லா பரட்டி விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் அடுப்பில் எரியட்டுங்க. மூடியும் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நல்லா அதெல்லாம் வெந்த பிறகு தக்காளி, வெங்காயம், பன்னீர் எல்லாம் சேர்ந்து வெந்துட்ட பிறகு கடைசியாக கொஞ்சமாக கரம் மசாலா தூவிட்டு, கொத்தமல்லியும் தூவிட்டு அடுப்பில் 2 நிமிஷம் அப்படியே வச்சு பரட்டிட்டு சர்வ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. பன்னீர் மசாலாவும் தயாராகிடுச்சு. ப்ரெட் பன்னீர் மசாலாவும் தயாராகிடுச்சுங்க. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டு கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு எல்லா இடமும் இப்படி படுற மாதிரி நம்ம இது போல் சாய்ச்சி விட்டுடலாங்க. நான் இன்றைக்கி வீட் ப்ரெட்டு வாங்கியிருந்தேங்க. அது ஒரு 4 ஸ்லைஸ் இப்படி வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சுற்றிலும் எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. 2 பக்கமும் நல்லா ரோஸ்டான பிறகு நம்ம எடுத்து வச்சிடலாங்க. மார்னிங் என்ன டிஃபன் பண்ணுறதுன்னு யோசிக்கிற நேரத்தில் இந்த போல் சத்தானதாகவும் நம்ம ஈஸியாகவும் செய்து கொடுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்ததும் நம்ம எடுத்து வச்சுட்டு இது மேலே நம்ம ஆல்ரெடி நம்ம செய்து வச்சுருக்கிற பன்னீர் மசாலா அது இது மேலே அப்படியே தடவிட்டு இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸை இது மேலே வச்சுட்டு அப்படியே சென்டராக கிராஸாக அப்படியே கட் பண்ணிக்கலாங்க. இப்போ சுவையான ருசியான ப்ரெட் பன்னீர் சாண்ட்விச் தயாராகிடுச்சுங்க. நீங்களும் இந்த டேஸ்டியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது போல் எல்லாருக்கும் தயார் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.